بسم الله الرحمن الرحيم. ஆனா நம்ம எல்லாம் பாக்குற கனவுலாம் என்ன? கனவுல வந்துச்சுன்னா அது நிஜமா? கனவுல நம்ம பார்க்கிற காட்சியெல்லாம் உண்மையா? அதை அமுல்படுத்தணுமா? கனவின் மூலமா சட்டம் வருமா? இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும். முதலாவது தெளிவு எப்படி அடையணும்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்டா, இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அந்த இதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழும் போதே கடைசி ஹஜ்ஜில ஒரு வசனத்தை அருளுகிறான். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். அப்ப அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்துவிட்டேன். ஒரு ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன நமக்கு மெசேஜ் வைக்கிறான்? மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்னஞ்சிட்டான், மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன். மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தில் எந்த சட்டமும் அல்லாஹ்விடமிருந்து வராது. மார்க்க இதை மட்டும் விளங்கினா அந்த கனவை எப்படி எடுத்துக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தானே ஆனால் இனிமேல் எல்லாம் சொல்ல மாட்டான். அவன் எதையெல்லாம் நமக்கு சொல்ல நினைத்தானோ அதை சொல்லி முடித்து விட்டான். இனிமேல் சொல்வதற்கு எதையும் மிச்சமாக அல்லாஹ் வைத்திருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழுகிற நேரத்திலேயே மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மார்க்கம் முழுமையாச்சுன்னு சொன்னா கனவுல வந்துகிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு கட்டளையாக இப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் தான் சொல்லிவிட்டானே. எதையெல்லாம் அவன் நம்ம செய்யணும்னு விரும்புகிறானோ அதையெல்லாம் குர்ஆன் என்ற வேதத்தின் வழியாக சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் வடிவத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லி முழுமையாக்கி பரிபூர்ணமாக்கி தந்து விட்டான். அப்ப அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான்னு விளங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கனவுல என்னத்தையே நீங்க பார்க்கணும். சைத்தான் நான் தான் அல்லாஹ்னு கூட உங்கள்ட்ட சொல்லுவான். அல்லாவே என்று சொல்லிட்டான், நீ செய்ய முடியுமா? இல்ல கனவுல வந்துகிட்டு இனிமே 5 வக்து தொழுகையை 4 வக்து ஆக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கனவுல சொன்னாண்டா அது சட்டம் ஆகுமா? அது ஏன் கனவுல சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா கூட ஒருத்தன் சொல்லுவான், சைத்தான் சொல்லுவான். இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்வதாக கூட கனவுல என்ன செய்வான், யாராவது சொல்லுவான். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? அது எப்படி இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படி இருக்க முடியாத? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டானே. கனவுல மார்க்கம் வர்றதா இருந்தா ரசூல் என்னத்துக்குங்க? ஒரு அடி உதை இல்லாம இந்த மார்க்கத்தை எல்லாருக்கும் கனவுல எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பான தௌஹீதைய. நபிமார்களை அனுப்பி அவங்களை பிரச்சாரம் பண்ண வச்சு அடி உதைக்கு ஆளாக்கி பல நபிமார்கள் கொல்லப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டு இதுக்கெல்லாம் பஞ்சாயத்தே இல்லையே. எல்லார் கனவுலையும் ஒரு அல்ல ஒரே ராத்திரில என்ன செய்யணும்? தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் ஏத்துக்க. கனவுல எல்லாம் சொல்லிட்டு போயிருவானே. கனவுல சொல்வது ரொம்ப ஈஸியாவும் போய்விடும். அப்படியே நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டாக்கி இருப்பானே. அப்படி ஒரு கான்செப்ட் அல்ல வைக்காத காரணத்தினால ஏன் வைக்கலன்னு கேட்டா, கனவை சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் கனவுல வருவான், ரசூலுல்லாஹ் கனவுல வருவாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருந்தா வந்தவனும் கனவுல வந்ததா சொல்லுவான், வராதவனும் கனவுல வந்ததா சொல்லி விட்டு அடிப்பானே. உங்கள்ட்ட கடனை வாங்கி போடுவான், திருப்பி கேட்பீங்க. ராத்திரி கனவுல ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணான்ட்டாங்க, அவன் அப்படி ஆடி போயிடுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? ஏமாத்தலாம்ல. அல்லாஹ் கனவுல நினைஞ்சிட்டான், அவனுக்கு அந்த கடனை கொடுக்காத என்று எனக்கு சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் அந்த கடனை தர வேணான்னு சொல்லிவிட்டார்கள். ஒரு பொண்ணை நீங்க விரும்புறீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு தர மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் கனவுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லலாம்ல. அப்ப இந்த மார்க்கம் கனவுல வரும்னு சொன்னா நாசமாக்கி போடுவாங்க. அதுக்கு தான் அல்ல அங்கே முடிச்சு வச்சுட்டான். எதுக்கு முடிச்சுன்னா, இந்த மாதிரி அவன் வசதிக்கு தகுந்தவாறு நான் கனவுல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கும் ஃப்ராடு பண்ணுவதற்கும் வணக்க வழிபாடுகளை புதுசா உண்டாக்கும், விதத்தை உண்டாக்குவான். மேராஜ் நோம்புமா, என்னடா மேராஜ் நோம்பு? அது குர்ஆனில் இருக்காது, எனக்கு கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல அப்படின்னு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு விதத்துக்கும் சொல்லலாமே.
மௌலுதுல இருந்து பாத்தியாவுல இருந்து அனைத்துக்கும் என்ன செய்யலாம். ஏன்டா சட்டி வைக்கும்போது பாத்தியா, பொட்டி வைக்கும்போது ஏன்டா பாத்தியா வரீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் என்னத்துக்கு? கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, வேற என்ன அப்படிமானா இல்லையா? அப்ப கனவில் மார்க்கம் வரும்ன்றது ஒரு வாசலை திறந்தா என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடலாம். தர்கா கட்டுறதுல இருந்து கூடுல இருந்து கந்தூர்ல இருந்து எல்லாத்தையும் என்ன வாங்கிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா என்னத்துக்கு ஆகுறது? இது சிலைய கூட வணங்கிக்கிட்டு கனவுல எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி போடலாமே. சிலை வணங்க சொல்லி எனக்கு ஆர்டர் ரசூலுல்லாஹ்வே என்று சொல்லிட்டு போனாங்க கனவுல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணுது மார்க்கத்துல பூர்த்தி ஆகிட்டேன்ட்டான்ல. இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவ்வளவு அற்புதமான வசனம் இது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாரு, உங்களுடைய குர்ஆன்ல வந்து ஒரு வசனம் இருக்கிறது. யூதருக்கும் வேதங்கள் இருக்கிறது. அவங்க வேதங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு வசனம் கிடையாது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்கு வந்திருக்குமையானால், எங்கள் வேதத்தில் அப்படி ஒரு வசனம் வந்திருக்குமையானால் அது இறங்கிய நாளை நாங்கள் பெருநாள் ஆக்கியிருப்போம். அவ்வளவு அற்புதமான வசனமாக உங்களுக்கு குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாரு. அது என்னப்பா நீனே வியந்து பாராட்டுற அந்த வசனம் எது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது, அதுதான் அல்யௌம அக்மல்து லக்கும், இந்த வசனம் தான். உங்க மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேங்கிறான, எங்களுக்கும் பூர்த்தி ஆக்கலையே, உங்களுக்கு எல்லா சட்டத்தையும் தந்து பூர்த்தியாக்கி விட்டேன், முழுமையாக்கி விட்டேன்னு சொல்றான. அது பெருநாளா கொண்டாடுற அளவுக்கு ஒரு மேட்ரு, சாதாரண விஷயம் இல்லையே. அந்த வசனத்துக்கு வெயிட் ஒரு யூதருக்கு விளங்குகிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது என்னைக்கு இறங்குனது, அது எனக்கு நானே அதுக்கு சாட்சியா இருக்கிறேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்துல ஒட்டகத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி அந்த வசனம் இறங்கியது என்று அவங்க என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன எதுக்கு இதை சொல்றோம்? அந்த இன்று மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிந்து விட்டது என்று சொன்னால் இந்த முக்காவாசி பிதஅத் அடிபட்டு போயிடும். மார்க்கம் எல்லாமே பிதஅத்லாம் பிந்தி வந்தா தானே இருக்குது. எல்லா பிதஅத்திலையும் பாத்தீங்க என்று சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்திலே மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டா பிந்தி எப்படி வரும்? அப்பதான் பூர்த்தியாக்கிட்டான அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே மார்க்கத்தை நிறைவுபடி தந்து விட்டானே, நிறைவாக்கின பிறகு மறையம் இடையில ஒண்ணு வந்து நுழையுது. இப்படி நினைத்தாலே எல்லாம் அடிபட்டு போயிடும். கனவை நம்புறதுக்கு என்ன காரணம்? கனவுல வந்து ஒரு பெரியார் மாதிரி ஒரு தோற்றத்துல சொல்லிவிட்டால் அதை நிஜம்னு நினைச்சிடுறாங்க. இன்னொன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நான் வந்து உங்க கனவுல வர்றேன், என்னை பாக்குறீங்க, அதுல நீங்க வந்து என் கனவுல வர்றீங்க, உங்களை நான் பாக்குறேன். இப்ப கனவுல நீங்க என்னைய பார்த்தாலோ நான் உங்களை பார்த்தாலோ நானே வந்தேன் அர்த்தம். நான் வந்து எனக்கு தெரியணுமே. இப்ப உங்க கனவுல என்னை ராத்திரி என்னை கனவுல பாத்துட்டீங்க, காலையில வந்தவனே உங்களோட கனவுல நான் வந்திருப்பேனே அப்படின்னு நான் சொல்லுவேனா? நீங்க சொன்னா தான் எனக்கே தெரியும். கனவுல நான் தான் வந்திருக்கிறேன், என்னை தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. வந்தது நானாக இருப்பேனே, ஆனால் நான்ல உங்கள்ட்ட சொல்லணும், என்னப்பா நேற்று கனவுல வந்தனே அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க வந்து ஏற்று சொல்றீங்க, ராத்திரி உங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னா நான் வரலன்னு அர்த்தம். கனவுல நீங்க யாரு வந்ததா நீங்க பார்த்தாலும் சரிதான், அவர் வரல. நீங்க உலகத்துல எத்தனை பேரை கனவுல பார்த்திருக்கிறீங்க, அவனா வர்றான், அவன் வரல. வந்த ஒரு நாளைக்கு 7 பேர் கனவுல பார்ப்பான், அதுக்கு என்ன பண்றது? என்னை வந்து 7 பேர் கனவுல பார்த்தா 7 இடத்துக்கு நான் போக முடியுமா? அப்ப கனவில் நம்ம ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அப்படி எடுத்து அல்லாஹ் காட்டுகிறான் அர்த்தமே தவிர நானே வர்றேன்னு அர்த்தமாகுமா? யாரே உங்கள்ட்ட கனவுல வரட்டும், வந்தாருன்னு அவரே வர்றாருன்னு அர்த்தமாகுமா? அது ஆகாது. கனவுல நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது பல விதமா என்ன செய்யும், நம்ம கனவுகள் தென்படும். அப்ப கனவில் வந்தார் என்பதை ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஒரு சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். கனவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை விளங்கிக்கிறங்க. லம் யபுக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷிராத். நுபுவத்து என்று சொன்னால் நபித்துவம், நபி அதாவது இறை தூதுத்துவம். அந்த தூதுத்துவத்தில் இருந்து முபஷிராத் என்ற நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர வேறு எதுவும் மிச்சமாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து நபியா வந்திருக்கிறேன். நபிண்டா என்ன? அல்லாஹ்விலிருந்து செய்தியை வாங்கி உங்களுக்கு தருவதுதான் நபியுடைய வேலை. இந்த நபினால அதான் அர்த்தம். நபின்னு சொன்னா செய்தி அல்லாஹ்விலிருந்து வரும், அதை வாங்குறது மக்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹ்ட்ட வாங்கி மக்களுக்கு கொடுக்கிற வேலைக்கு பேர் தான் நுபுவத்துன்னு பேர். நபித்துவமுக்கு அர்த்தமே என்ன? அல்லாஹ்விடம் இருந்து மக்களுக்கு செய்தி கொடுக்கிற ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் அது முடிந்து விட்டது. ஏன் ரசூலுல்லாஹ் கடைசி நபி தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி நபியா இருக்கிற காரணத்தினால அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அதோட நபித்துவம் என்பது முழுமையாக அடைந்து விட்டது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மிச்சமாக இருக்கிறது. அது என்ன மிச்சமானது? நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள் செய்தியை
விஷயங்கள் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் முபஷிராத், நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயா ஸாலிஹா, நல்ல கனவுகள். நுபுவத்தில் இருந்து எல்லாம் முடிந்து விட்டது. இறைவனிடமிருந்து செய்தி வரக்கூடிய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இறைவனிடமிருந்து மனிதனுக்கு ஒரு செய்தியும் வரவே வராது. நான் வருவதோடு எல்லாம் என்ன பினிஷ் ஆகிவிட்டது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் மிச்சமாக இருக்கிறது. நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அது அர்-ருயா ஸாலிஹா, நல்ல கனவுகள்ங்கறாங்க. அப்ப அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் வரும் கனவுல. அது என்ன செய்திகளா இருக்கும் என்றால் இபாதத்து குறித்த செய்திகளாக இருக்காது. சட்டதிட்டங்களை பற்றிய செய்தி, அதெல்லாம் நபி செய்யற வேலை, இது ஹலாலு இது ஹராமு அது விஷயங்கள் வராது. இதை செய்ய இதை செய்யாத அதெல்லாம் வராது. நற்செய்தினா என்ன அர்த்தம்? ஒருவனுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்வது. நீ பணக்காரன போவே, இதுல மார்க்கம் ஏதாவது இருக்கா? ஆனா ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு கனவுல உங்களை பார்த்து நீ கோடீஸ்வரனா போவே, கனவின் மூலமா சொல்லப்படுதுன்னு வைங்க, இது சொல்லலாம். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கிடைப்பதற்கு முன்னாடியே கனவின் வழியாக முன்கூட்டி சொல்லுவான். அதை அல்லாஹ் இழுத்து பூட்டவில்லை. எதை இழுத்து பூட்டிட்டான்? ஹலால் ஹராம சொல்வதை இழுத்து பூட்டி விட்டான். இபாதத்துகள் எப்படி செய்யணும் சொல்லித் தருவதை அல்லாஹ் இழுத்து சீல் வச்சு முத்திரையிட்டு விட்டான். எந்த ஒரு ஆர்டரும் அல்லாஹ்விடமிருந்து வராது. நற்செய்தி என்பதில் ஆர்டர்லாம் இருக்காது. நீங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைய தர நினைக்கிறான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்க கனவுல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான். இதுல ஏதாவது மார்க்கம் இருக்கா? உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு செய்தியை முன்னாடி சொல்வதில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர இதுல சட்டத்திட்டம் ஏதாவது இருக்குதா? கிடையாது. அப்ப ஏழையா இருக்கிறவன் பணக்காரனா போறது, பதவி இல்லாதவனுக்கு பதவி கிடைக்கிறது, புள்ள இல்லாதவனுக்கு புள்ள கிடைக்கிறது, நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரோக்கியம் கிடைப்பது, இப்படியான பல விஷயங்கள். அல்ல கல்யாணம் பண்ணாம இருக்கிறவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது, கல்யாணம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கனவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து காட்டுவான். இதுதான் மார்க்கத்தில் இருக்கிறது. மார்க்கத்தில் என்ன இருக்குது? சட்டங்கள் கிடையாது. கபுர கட்டு, இது சட்டம். எனக்காக தர்கா கட்டுனா இது என்னது? ரூல், ஆர்டர். இது வராது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் வழி அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான் அல்லாஹ். அப்ப ஒரு நாள் கனவுல எனக்கு தர்கா கட்டுன்னு சொன்னாரே, ஆனால் அப்ப நுபுவத்து மேற்றாவில் ஆகி போயிடுது. அதை பூட்டிட்டான் அல்லாஹ் தான். நுபுவத்தின் வழியாக வரக்கூடிய இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டன. நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் மாத்திரம் தான் மிச்சமா இருக்கின்றன. இது புகாரியில 6990வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயல் ஹஸனத்து மினர் ரஜுலி ஸாலிஹ், நல்ல மனிதன் காணக்கூடிய நல்ல கனவுகள் இருக்குது. அது ஜுஸுன் மின் 46 ஜுஸாம் மின் நுபுவா, இறை தூதுத்துவ செய்திகளில் இருந்து 46 ஒரு பங்காகும். அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தியை 46 வகையா பிரிச்சா ஒரு வகையாகும். ஒரு வகையா அது சேர்த்துக் கொள்ளலாம் கனவு மட்டும். அந்த ஒரு வகை என்னன்னா நற்செய்திங்கிற வகை தான். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகை இருக்க பல விதங்கள்ல இருக்கிறது. மர்மையை பயங்காட்ட வகைகள் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், சட்டதிட்டங்கள் இருக்கும், இபாதத்துகள் இருக்கும், ஹலால் ஹராம்கள் இருக்கும், அரசியல் இருக்கும், பொருளாதார, இப்படி எல்லாத்தையும் 45 பிரிச்சு போட்டு ஒன்னே 46 பங்கா வகையை பிரிச்சு போடலாம். அந்த 45 கிடையாது, ஒன்னே மட்டும் மிச்சமாக இருக்கிறது. 46 ஒரு மடங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஒரு மடங்கு என்ன என்பதை அந்த அதாவது நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் ரசூலுல்லாஹ் விளக்குனாங்கல்ல, அதன் மூலம் தெளிவுபடுத்திடுறாங்க. அப்ப 46 பங்கில் ஒரு பங்குன்னு சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியில 6983, 6987, 6988, 6989, 6994 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குறோம்? அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி ஒரு மூமினுக்கு வரும். அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க இருக்குமேயானால் ஒரு சிக்கல்ல இருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம், ஒரு சிரமத்திலிருந்து நம்ம தப்பிக்க வைக்கப்படுவோம், ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றப்படுவோம், அப்படி நம்ம ஒரு செல்வ செழிப்புல நம்ம நல்லா வாழ போறோம். இது மாதிரி ஏதாவது அல்லாஹ் நமக்கு சொல்ல விரும்பினால் சிலருக்கு கனவின் வழியாக சொல்வானே தவிர
சட்டங்கள் வரவே, இதை நல்லா விளங்கிக்கணும், சட்டம் வரவே வராது. அல்லாஹ்